மார்னிங் குட்டஸ். இன்னைக்கான குட்டி ஸ்டோரி நம்ம பார்த்துடலாமா? ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். அவர் கடைசி காலத்தில் அவரோட 3 ஆசையை மந்திரி 3 பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாராம். மந்திரி என்ன பெருசாக கேட்டுற போறாரு, நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் ஆசை என்ன சொன்னாருன்னா, என்னோட சவப்பெட்டியை தலை சிறந்த மருத்துவர்கள் தான் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் 2வது ஆசையாக என்ன சொன்னாங்கன்னா, என்னோட பாதை, அந்த சவப்பெட்டியை எடுத்துகிட்டு போகிற பாதை ஃபுல்லாகவே வைரத்தாலையும் தங்கத்தாலையும் தான் அலங்கரிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். 3வது ஆசை என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய அந்த சவப்பெட்டியை கை 2 பக்கமும் வெளியே தான் இருக்கணும், வெறும் கை வெளியே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். ஏன்னு ஒரு அமைச்சர் கேட்டாங்களாம். ஏன்னா நான் தலை சிறந்த மருத்துவர்கள் நினச்சாலும் ஒரு இறப்பை தடுக்க முடியாதுன்றதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். 2வது என்கிட்ட தங்கமும் வைரமும் இருந்தாலும் என்னால் எதுவுமே நான் கொண்டு போக முடியாது, அது எனக்கு பின்னாடி தான் வருமே தவிர நான் அதை கொண்டு போக முடியாது. 3வதாக வெறும் கை எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் வெறும் கையோடு தான் வந்தேன், வெறும் கையோடு தான் போகிறேன் அப்படின்றத மக்கள்கிட்ட உணர்த்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறந்துட்டாங்களாம். இது அப்படியே நடந்துச்சு. இது யாரோட ஸ்டோரி அப்படின்னா, த கிரேட் அலெக்சாண்டர் சிக்கந்தர் அவங்களோட ஸ்டோரி. நிறைய நாட்டை ஆண்டிருக்காங்க, நிறைய போர் புரிஞ்சிருக்காங்க, அவ்வளோ சொத்து இருந்துச்சு. ஆனாலும் அவங்க நம்மக்கிட்ட சொன்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதுதான். அப்போ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.